டைகளை பயன்படுத்தி வெளிப்புற மறையிடுதல் பற்றிய இந்த அமர்வுக்கு உங்களை வரவேற்கிறோம். உருளை வடிவ பனிப்பொருளில் வெளிப்புற மறையிடுதல் தேவைப்படுகிறது. நாம் இந்த அமர்வை தொடங்குவோம். இந்த அமர்வின் நோக்கங்களை பார்ப்போம். அமர்வின் முடிவில் நீங்கள் பின்வரும் திறன்களை பெறுவீர்கள். பல்வேறு வகையான டைகளை அடையாளம் காணுதல், டைகளை பயன்படுத்தி வெளிப்புற த்ரெட்டிங், ஒவ்வொரு வகை டையின் அம்சங்களையும் பயன்பாடுகளையும் கூறுதல். முதலில் த்ரெட்டிங் டைஸ் மற்றும் அதன் வகைகள் பற்றி அறிந்து கொள்வோம். பல்வேறு வகையான டைகள். சர்க்குலர் ஸ்பிளிட் டை மெஷின் மூலம் அல்லது கையால் வெளிப்புற த்ரெட்டிங் வெட்ட பயன்படுகிறது. ஹாஃப் டை துல்லியமான மறையிடுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. அட்ஜஸ்டபிள் ஸ்க்ரூ பிளேட் டை வயர்களில் மறைகளை உருவாக்க பயன்படுகிறது. டை நட் சேதமடைந்த மறைகளை சேசிங் செய்ய அல்லது மறுசீரமைக்க பயன்படுகிறது. இப்போது இந்த டைகள் ஒவ்வொன்றையும் பற்றி விரிவாக அறிந்து கொள்வோம். சர்க்குலர் ஸ்பிளிட் டை அதாவது பட்டன் டை அளவில் சிறிய அளவிலான மாறுபாட்டை அனுமதிக்க சர்க்குலர் ஸ்பிளிட் டையில் ஒரு ஸ்லாட் கட் உள்ளது. டை ஸ்டாக்கில் வைத்திருக்கும்போது அட்ஜஸ்டிங் ஸ்க்ரூக்களை பயன்படுத்தி அளவின் மாறுபாட்டை செய்யலாம். இது வெட்டு ஆழத்தை அதிகரிக்க அல்லது குறைக்க அனுமதிக்கிறது. ஹாஃப் டை. ஹாஃப் டைகள் கட்டுமானத்தில் வலுவானவை. வெட்டு ஆழத்தை அதிகரிக்க அல்லது குறைக்க எளிதாக அட்ஜஸ்ட்மெண்ட்களை இதில் செய்யலாம். இந்த டைகள் பொருந்தக்கூடிய ஜோடிகளாக கிடைக்கின்றன, மேலும் இவற்றை ஒன்றாக பயன்படுத்த வேண்டும். இங்கே காட்டப்பட்டுள்ளபடி அவற்றுக்கு ஒரு சிறப்பு டை ஹோல்டர் தேவை. அட்ஜஸ்டபிள் ஸ்க்ரூ பிளேட் டை இது ஸ்பிளிட் டையை விட அதிக அட்ஜஸ்ட்மெண்ட் அளிக்கும் 2 துண்டு டை ஆகும். மறையிடும்போது வழிகாட்டியாகவும் செயல்படும் ஒரு த்ரெட்டிங் தகடு, அதாவது கைட் பிளேட் மூலம் 2 டை பகுதிகளும் காலரில் பாதுகாப்பாக வைக்கப்படுகின்றன. காலரில் டை துண்டுகளை வைத்த பிறகு வழிகாட்டி தகடு இறுக்கப்படும்போது டை துண்டுகள் சரியாக அமைந்து இறுக்கமாக பிடிக்கப்படும். டை நட் சேதமடைந்த மறைகளை சேசிங் செய்ய அல்லது மறுசீரமைக்க டை நட் பயன்படுத்தப்படுகிறது. புதிய மறைகளை வெட்டுவதற்கு டை நட்டுகளை பயன்படுத்தக்கூடாது. டை நட் ஒரு ஸ்பேனர் மூலம் திருப்பப்படுகிறது. டைகளை பயன்படுத்துவதன் மூலம் வெளிப்புற த்ரெட்டிங் செயல்முறையை பற்றி இப்போது நாம் அறிந்து கொள்வோம். இந்த செயல்முறை 2 முக்கிய ஸ்டெப்ஸ் கொண்டுள்ளது. ஸ்டெப் 1 பனி தயாரிப்பு, ஸ்டெப் 2 த்ரெட்டிங். ஒவ்வொரு படியையும் பற்றி நாம் விரிவாக அறிந்து கொள்வோம். முதல் ஸ்டெப் த்ரெட்டிங்கிற்கான பனி தயாரிப்பு. நாம் முதலில் வெர்னியர் கேலிப்பர் பயன்படுத்தி மூலப்பொருளின் அளவை சரிபார்க்க வேண்டும். வெற்றிட அளவு இஸ் ஈக்குவல் டு மறை அளவு மைனஸ் 0.1 இன்டு மறையின் பிட்ச். எடுத்துக்காட்டு 13.9 mm is equal to 14 mm minus 0.1 into 1 mm. வெற்றிட அளவு 13.9 mm, மறை அளவு 14 mm, மறையின் பிட்ச் 1 mm. வெற்றிட அளவை வரைபடத்தின்படி 13.9 mm diameter மற்றும் 40 mm நீளத்திற்கு ஃபைல் செய்யவும். இருமுனைகளிலும் ஷாம்ஃபர் செய்து 2 mm இன்டு 45 டிகிரிக்கு ஃபைல் செய்யவும். அடுத்து த்ரெட்டிங் கட்டம் பற்றி அறிந்து கொள்வோம். டை ஸ்டாக் டையில் டையை பொருத்தி டை ஸ்டாக்கின் ஸ்டெப்புக்கு எதிரே டையின் முன்னணி பக்கத்தை வைக்கவும். வைஸில் நல்ல பிடியை உறுதி செய்ய வைஸ் கிளாம்ப் பயன்படுத்தவும். வெற்றிட பாகத்தை வைஸுக்கு மேலே உயர்த்தவும்.
அதில் தேவையான மறையிடும் நீளம் மட்டுமே இருக்க வேண்டும். டையின் முன்னணி பக்கத்தை பனிப்பொருளின் ஷாம்பர் செய்த பக்கத்தில் வைக்கவும். டை ஸ்டாக்கின் சென்டர் ஸ்க்ரூவை இறுக்குவதன் மூலம் டை முழுவதுமாக திறந்திருப்பதை உறுதி செய்யவும். போல்ட் சென்டர் லைனுக்கு செங்குத்தாக டையுடன் த்ரெட்டிங் தொடங்கவும். டை ஸ்டாக்கில் அழுத்தத்தை சமமாக பிரயோகித்து போல்ட் வெற்றிட பகுதியில் டையை கடிகார திசையில் திருப்பி முன்னோக்கி நகர்த்தவும். மெதுவாக வெட்டவும். சில்லுகளை உடைக்க சிறிது தூரத்திற்கு சென்று டையை ரிவர்ஸ் செய்யவும். வெளிப்புற திருகுகளை அட்ஜஸ்ட் செய்வதன் மூலம் வெட்டு ஆழத்தை படிப்படியாக அதிகரிக்கவும். பொருந்தக்கூடிய நட் மூலம் மரையை சரிபார்க்கவும். நட் பொருந்தும் வரை செயல்முறையை மீண்டும் செய்யவும். டை செயல்முறையில் செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை. ஒரு வெட்டு லூப்ரிகண்ட் பயன்படுத்தவும். வெட்டின் ஆழத்தை அதிகமாக கொடுக்க வேண்டாம், ஏனெனில் அது மரையையும் டையையும் கெடுத்துவிடும். சில்லுகள் அடைப்பு ஏற்படுத்தாமல் இருக்கவும், மரை கெட்டுப்போவதை தடுக்கவும் டையை அடிக்கடி சுத்தம் செய்யவும். தொகுப்பாக நாம் இவைகளை கற்றுக்கொண்டோம். பல்வேறு வகையான டைகளை அடையாளம் காணுதல், டைகளை பயன்படுத்தி வெளிப்புற த்ரெட்டிங், ஒவ்வொரு வகை டையின் அம்சங்களையும் பயன்பாடுகளையும் கூறுதல். எனவே டைகளை பயன்படுத்தி வெளிப்புற மரையிடுவது பற்றியவை இவைதான். நீங்கள் அனைத்து கருத்தமைவுகளையும் பயிற்சிகளையும் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். அடுத்த அமர்வில் சந்திப்போம்.